ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீத்து ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் நல்லா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பாம்பே அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா இது போல் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அண்ட் தென் ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா இப்போ கொதிச்சு வரணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே எந்த வெசல்ஸில் நீங்கள் சேர்த்து இதை கட் பண்ண போகிறீங்களோ அதில் நல்லா கீ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ கொதிச்சு வரும்போது 1/2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தென் இது நல்லா கொதிச்சு வரும்போது இதில் கார்டமன் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லைனா கார்டமன் இது போல் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியான ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண நல்லா இது போல் திக்காக நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியான டெக்ஸ்சரில் வந்துடும். அண்ட் தென் இதில் பார்த்தோன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கிளாஸியான ஒரு டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 1லேருந்து 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் இதில் கரெக்டாக பார்த்தோன்னா 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கிறோன்னா ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம சேர்க்கும் போது நல்லா ஹெவி சுகராக இல்லாமல் நல்லா மைல்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கீ தடவி வச்சுருந்த அந்த வெசல்ஸில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க முந்திரியும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பாம்பே அல்வாவை இது மேலே போட்டு நல்லா இதை மேலே ஜென்டலாக நெய் தடவி வச்சுருக்க ஸ்பூனில் லேசாக இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நல்லா சூடு ஆறிடும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். டீமோல்ட் பண்ணும் போது இதோட கார்னர்ஸை ஜஸ்ட்டு நைஃப் வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது நம்ம டீமோல்ட் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம அடியில் போட்டிருந்த அந்த நட்ஸ் எல்லாமே மேலே வந்து நல்லா செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இதை கட் பண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். வாவ், நல்லா சூப்பர் யம்மி அண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இதோட டெக்ஸ்சரை பாருங்களேன், நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த அல்வா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.